இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் சுரேஷ் ரெய்னாக்கு மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ மற்ற ஃபேன்ஸ் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. சுரேஷ் ரெய்னாக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. சுரேஷ் ரெய்னாக்கு வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும். அதாவது சுரேஷ் ரெய்னாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. ஸோ வந்து கூடிய சீக்கிரம் அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரோரோ 26 இந்த ஈவெண்ட்டில் தலைவனை பார்க்குறப்ப எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தலைவன் விளாட்றதை எனக்கு பார்க்கணும், அதுவும் அந்த எல்லோ ஜெர்சியில் வந்து பார்க்கணும் அப்படின்னு தவமாக கிடக்குறேன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து பேட்டிங் கோச்சாக வருவான்றப்போ செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வரல, பட் ஃபீல்டிங் கோச்சாக வரப்போகிறான்னு சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ஏமாற்றமாக ஆனாலும் இந்த ரோரோ 26ஓட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நடத்துது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து சுரேஷ் ரெய்னா பார்க்கலாம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருக்கேன். ஸோ வந்து நீங்களும் என்னை மாதிரி நிறையா ஃபேன்ஸ் இருப்பீங்க. அதான் சுரேஷ் ரெய்னாக்கானே ஒரு ஃபேன்ஸ் வந்து ஃபேன் பேஜ் வந்து இருப்பாங்க. ஆனால் அந்த மொத்த கூட்டம் ஒத்த தலைக்கு வருது அப்படின்றப்ப ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் தோனியை சொல்லலை. ஸோ தோனிக்கு ஈக்குவலாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு தான், அதாவது தலை, சின்ன தலை. இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தர் எல்லோ ஜெர்சி வராருன்னா அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ வந்து எனக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ரெய்னாவோட ஃபேனாக எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. திரும்ப வந்து சிஎஸ்கேக்காக ஒரு குட்டியாக ஒரு கேமியோ மாதிரி ரோல் விளையாட போகிறாரு. நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் வந்து எல்லோ ஜெர்சி போட்டு விளையாட போகிறா அப்படின்றப்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 22 கை விரல் விட்டு நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தேதி 18, இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. சண்டே ஈவினிங் ஷோ வந்து ரெய்னா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஸோ என்னை மாதிரி நீங்களே எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ என்னதான் தலைக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருந்தாலும் அதே ஈக்குவல், அதாவது 2 கண்ணு மாதிரி. என்னதான் தலை ஒரு கண்ணாலும் சின்ன தலை இன்னொரு கண்ணு. ஸோ தலைக்கு எவ்வளோ ஃபேன் பேட்ச் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாகவே நம்ம சென்னை ஃபேன்ஸ் வந்து ரெய்னாக்கு இருக்காங்க. ஸோ எனக்குலாம் ரெய்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்னு தெரியாது. ஆனால் தலைவன் கிரவுண்டில் பேட்டிங் வந்தால் ஒரு மாஸ். ஸோ அவர் கிரவுண்டுக்குள்ளே இருந்தாவே அப்படியே மொத்த டீமே பூஸ்ட் ஆகின்னு தான் சொல்ல முடியும். செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர். ஸோ நான் மட்டும் ஜெயிக்கக்கூடாது, என் டீம் மட்டுமே ஜெயிக்கக்கூடாது, அடுத்த டீமும் ஜெயிக்கணும். ஆப்போசிட் டீமில் யாராவது 100 அடித்தாலோ, ஏதோ ஒரு ரன்னு, ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணாலும், ஸோ இவரும் சேர்ந்து சந்தோஷப்பட இவர் போய் என்கரேஜ் பண்ணுவார். ஸோ சுரேஷ் ரெய்னா வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ என்னை மாதிரியான சுரேஷ் ரெய்னா ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க தலைவனை பார்க்கலாம் அப்படின்னு. அவங்களும் சுரேஷ் ரெய்னா பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு என்னோட அந்த எக்ஸைட்மெண்ட்டை எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. ஸோ வந்து என்னை மாதிரி